திருவொற்றியூரில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்திற்காக கையெழுத்து வாங்கச் சென்ற பெண் விஏஓ அலுவலகத்தில் 3 மணி நேரம் காத்திருந்ததாக குற்றம் சாட்டி வீடியோ வெளியிட்டுள்ளார். வடசென்னை திருவொற்றியூர் கார்கில் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தாஜ் பேகம். கடும் தலைவலியால் அவதிப்பட்ட அவர் ராயப்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்றபோது மருத்துவர்கள் 2500 ரூபாய் மதிப்புள்ள ஸ்கேனை எடுக்குமாறு பரிந்துரைத்துள்ளனர். இதையடுத்து பெண்ணின் வறுமையை அறிந்த மருத்துவர்கள் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறும்படி கூறியுள்ளனர். பின்னர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்ற தாஜ் பேகம் காப்பீடு திட்டத்திற்காக விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டு தேரடியில் அமைந்துள்ள விஏஓ அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். ஆனால் 3 மணி நேரம் காத்திருந்தும் விஏஓ அறை பூட்டியே இருப்பதால் அதிருப்தி அடைந்த அவர் ஆதங்கத்துடன் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளார். 3 மணி நேரமா உட்காந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும். இந்த முதலமைச்சர் காப்பீடு திட்டம் இருந்தாதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. இங்க பாருங்க, கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் கலெக்டர் ஆஃபீஸ்ல ஃபார்ம் வாங்கி எல்லாமே ஃபில்அப் பண்ணி இதுக்கு சுத்தி இப்பயும் நாங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து இப்போ சைன் வாங்கணும்னு வந்து உட்காந்து இருக்கும்போது இங்க வந்து ஆபீஸ் பூட்டி இருக்கு. 3 மணி நேரமா உட்காந்துருக்கோம். அங்க போய் நகராட்சி நம்ம தேரடியில இருக்கிற நகராட்சியில போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இங்க போய் நீங்க சைன் வாங்குங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்க வந்து சைன் வாங்கலாம்னா ஆள் இல்லை. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை கேட்டா எப்போ வருவாங்கன்னு தெரியாதுன்றாங்க. இப்ப நாங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும். இப்படி ஒரு கவர்மெண்ட் வேலை இப்படி செஞ்சாங்கன்னா அப்ப சம்பளம் மட்டும் கரெக்டா 1ஆம் தேதி வாங்கணும். அப்ப இப்படி ஒரு கவர்மெண்ட் வேலை செஞ்சாங்கன்னா எப்படி சார் ஆகுது? இதுக்கு யாருமே ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லையா? வருஷக்கணக்கா இப்படிதான் போயிட்டு இருக்கு. எதுக்குமே ஒரு அவசரத்துக்கு வாங்குறதுக்குனா கூட இல்ல ஆளு.